சட்டத்தினுடைய சரத்துக்கள் என்ன கொடுத்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பஞ்சாயத்தில் போய் ஒருத்தர் பதிஞ்சு வச்சா அவருக்கு வேலை கொடுக்கணும். அந்த பஞ்சாயத்து தான் முடிவு பண்ணும். அந்த பணத்தை மத்திய அரசு கொடுக்கும். 90% பணத்தை மத்திய அரசு கொடுக்கும். இப்போ என்ன கேட்டீங்கன்னா, இந்த சட்டம் புது சட்டத்தினால என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பதிய வேண்டியதெல்லாம் இல்லை, வேலை கொடுப்பாங்க ஒரு பஞ்சாயத்தில். அதுக்கு அந்த யாரு எந்த பஞ்சாயத்துக்கு கொடுப்பாங்கிறது லாட்டரியில் குலுக்கி போட போறாங்க. 40% மாநில அரசு கொடுக்கணும், 60% மத்திய அரசு கொடுக்கணும். அதுக்கு 40% மத்திய அரசுக்கு மாநில அரசு பணம் இல்லைன்னா அந்த பஞ்சாயத்தில் வேலை நடக்காது. இது எல்லாம் அல்வா கொடுக்குற வேலை. இது அல்வா கொடுக்குற வேலை. என்ன நிதி இல்லாமல் எங்கே ஸ்டைஃபண்ட் கொடுக்குறது? நீங்க பாப்போம்ல, இது எல்லாத்தையும் இந்த அல்வா கொடுக்குற வேலையெல்லாம் மோடி அவர்கள் அல்வா கொடுத்து 15 லட்சம் ரூபாய் எப்படி அல்வா கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த அல்வா கொடுக்குற வேலை நடக்குது. இது ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இந்த சட்டம் பழைய சட்டம் நிப்பாட்டப்பட்டு அந்த சட்டம் நிர்ணயிக்கும் போது எத்தனை பேருக்கு 15 நாளைக்கு கொடுத்தாங்கிற அடுத்த 2 மாசத்துல தெரிஞ்சிடும். அதனால இவர்களை பொறுத்த மட்டும் வெறும் பொய்யும் புரட்டையும் சொல்லி இந்த சட்டத்தை நிறுத்த பார்க்கறாங்க. ஏழை மக்களுடைய எங்களை பொறுத்த மட்டும் மக்களை திரட்டி இப்ப 7 லட்சம் பேர் இந்தியாவில் இன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா பேப்பர்லையும் விளம்பரங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மத்திய அரசு எல்லா மந்திரிகளையும் போய் விளக்கம் சொல்ல சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த மட்டும் மக்களிடம் கொண்டு செல்வோம். இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை காக்க வேண்டும் என்பதற்காக மக்களை திரட்டி தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் தொடரும். இது வேலை உரிமை சட்டம். இந்த வேலை உரிமை சட்டத்தை மீட்டெடுக்க வேண்டியது எங்க எல்லாருடைய கடமை. முதல்ல 120 நாள் கொடுக்கறதுக்கு பணம் இருக்கணுமே. 120 நாள் எழுதி போட்டிருந்தா விருதுநகர் சந்திப்பு அப்படி போட்டிருந்தா சந்திப்பு ட்ரெயின் விட்டா தானே சந்திப்பாங்க. அது மாதிரி தான் 120 நாள் எழுதி போட்டிருந்தா வரப்போறது இல்லையே. பணம் கொடுக்கணுமே. 60% பணம் தான் கொடுப்போம். 40% மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கணும்னா எங்கிருந்து மாநில அரசு கொடுக்க போகுது? மாநில அரசு பணம் இல்லைன்னா என்ன பண்ண போறாங்க? இதுக்கு என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, இவர்களை பொறுத்த மட்டும் விளம்பரம் வெறும் வாய்ஜாலத்திலே இந்த அரசு தன்னுடைய பொழுத போக்குது. இந்த திட்டத்தை எதிர்த்து விருதுநகர்ல இன்றைக்கு இந்த போராட்டம் தொடரும்.